வணக்கம் நண்பர்களே. லோடு ஏற்றிட்டு நைட்டு 2:15க்குலாம் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு சரி தூக்கு வரலன்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் செல்லுன்னு ஓடிக்கிட்டே இருந்தேன். டயரை ஒன்று பிஸ்கனுச்சு சத்தம் டிம்பீர்னு. சரி முன்னாடிங்களாம் வண்டி நாரில்லாம் நின்றுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு வண்டி இருந்துச்சு. சரி டிரைவர் போய் அண்ணா அந்தமாரி டயரு சத்தம் வந்துச்சிடும் உங்கள் வண்டியில் அப்படின்னேன். அவர் இறங்கி வந்து பார்த்துட்டு இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிட்டு காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார். அப்புறம் எனக்குள்ளே ஒரு தோணுச்சு, சரி நம்ம வண்டி ஏதோ இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கல் எடுக்கிற கொக்கி எடுத்துக்கிட்டு வந்து டயர்லாம் தட்டி பார்த்தேன். கல் எடுக்கிற கொக்கியில் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இதெல்லாம் தட்டிகிட்டே வந்தேன். இந்த டயரு தட்டும்போது புஸ்குனுச்சு. என்ன எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு பார்த்தா தெரியுது டயரு ஒன்று இதாகி போச்சு. தெரியுதுங்களா? பெஸ் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ செக்யூரிட்டி சொன்னேன், அண்ணா லோடு வண்டியாக இருக்குது, எதனா இது பண்ண முடியாதான் அப்படின்னா. இல்லைப்பா முன்னாடி வண்டிக்காரங்க கேட்டு நீ வேணால் உள்ளே விட்டு இறக்குப்பா அப்படின்ட்டாங்க. எனக்கு முன்னாடி சீரியலில் நான் ஒரு 6-7 வண்டியாக இருக்கிறேன். ஒரு ஈச்சிருக்கார் இருந்தார், ஆனால் அந்தமாரி டயர் ஒன்று பெஸ்ட்டாகி போச்சுண்ணா அப்படின்னா. சரிண்ணா போய் இறக்குண்ணா அப்படின்ட்டாரு. போய் இறக்குன்னு சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த சொல்கிறேன்னா, டிரைவருங்களும் ஒவ்வொன்று சொல்லிடுறாங்க மனசாட்சியோட. சரி மனதாபம் இருக்குது, ஏன்னா சிங்கிள் டயர் தாங்காது. ஆனால் போக சொல்லிட்டார், ஏதோ சரி போண்ணா போய் இறக்கிண்ணா அப்படின்ட்டாரு. டிரைவருக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குது. அந்த டிரைவரு கேட்டுட்டு சரி போ அப்படின்ட்டார். வண்டி எடுத்துகிட்டு கேட்டாண்டா வர இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை எடுத்துன்னு போயிட்டார் உள்ள கேட்டுக்குள்ளே. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒத்த வீல்லே நிற்கிது. எல்லோரும் நல்லா இருக்கட்டும்.